உங்களுக்கு தோணுனதை நீங்க பேசுங்க. எனக்காகவோ எங்களுக்காகவோ நீங்க எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஆனால் எதையாவது இந்த படத்தை போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட வழி எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நானும் பேட்மிண்டன் பிளேயர், எனக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வரும்போது இதெல்லாம் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் அதாவது இந்த கதையை பார்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது மாறினா கூட அதான் வெற்றி நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா படம் எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கேஸ்ட் எனக்கு அமேசிங். தேங்க்யூ. நான் சென்னைக்கு ரொம்ப நியூ தான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் ஃபார் யூ. ஏன்னா படத்தில் எங்கேயுமே வந்து நீங்கள் நடிக்கிறீங்கன்ற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள் எஃபர்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் வந்து இது ஆக்சுவலி உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. ஸோ இன்னொரு ரிக்வெஸ்ட்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸை நீங்கள் கண்டினியூஸ்லி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இன்னும் நிறைய ரீச் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இந்த படம்னால ஒரு ரீச் இருக்கும், படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ரீச் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த படம் வந்து வருதுன்றதே நீங்கள் பரத்வாஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ஸோ அது மூலயமா தான் ஓகே படம் வருது, ப்ரொமோஷன் லேட்டாக பண்ணனால தெரிஞ்சுது. இப்போ கூட நான் இந்த படத்துக்கு வரணும்னு வரல, சார் வந்து வெளிலேருந்து என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்க சொன்னார். ஸோ 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அண்ட் கொஞ்சம் என்னன்னா கோட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் சினிமாத்தமாக இருந்துச்சு. அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மிச்சப்படி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்க. உங்களோட வேற லெவல் கண்டிப்பா ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாருமே எனக்கு வேற லெவல் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு எந்த ஒரு அன்வான்டா எதுவுமே இல்லை, என்ன கரெக்டா இருக்குமோ எல்லாமே பெஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு அழகான படம் எங்களுக்காக கொடுத்துருக்கு. அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொரு மொமெண்ட்டுமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அங்க உட்காந்து பார்க்கும்போது. அண்ட் எனக்கு ரொம்ப எமோஷனல் இருந்தது அந்த அம்மா மொமெண்ட். அண்ட் அதை தாண்டி லாஸ்டா அந்த ஒரு எண்டு மொமெண்ட் வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் உண்மையாதான் ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அழகான படைப்புகள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு அழகான ஜாம்பவான்கள் இவ்வளவு அழகான கலைஞர்கள் இருக்கும் போது நீ நிறைய படம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் இதே மாதிரி எதிர்பார்க்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் அருமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. அந்த உடம்புல ஆரம்பிச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் அந்த அவருடைய கை கால்லாம் ஓட்டப்பந்து ஓடுறாங்களா அது மாதிரி தயார் பண்ணிட்டு நடிகர்த்து சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், லைவ் நேச்சுரலா இருக்கு படம். ரியலான ஸ்டோரி. ஐயோ ஆமா ரியலான ஸ்டோரி தான். கடைசியாக அது பார்த்தோம், கடைசியில் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க நமக்கே அப்படியே கூஸ் பம்ப் ஆயிட்டு நமக்கு அப்படியே இங்கிருந்து சில்க் அப்படி வந்துருது படம். அப்படியே நெஞ்சில் இருந்து அப்படி வருது படம் பார்க்க அப்படியே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சீன்ஸ் டைலாக்ஸ் அது மாதிரி சூப்பரா இருக்கு. எல்லாமே படத்தில் எல்லா டைரக்டர் முதல்ல பாராட்டி ஆகணும். இது மாதிரி கேமராமேன் டீம் எல்லாம் படம் அருமையாக பண்ணியிருக்காங்க. டைலாக்லாம் பிச்சு வதறாரு. அது ஹீரோலாம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. கோட் சீன்லாம் வந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறப்ப அடுத்த டைம் ஆன்சர் பண்ணும்போது நம்மளே வந்து ஹீரோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பேசுற அளவுக்கு நம்மளே பேசலான்ற அளவுக்கு நமக்கு படத்தில் எமோஷனல் உண்டாகுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது படத்துக்கு தேவைன்றதாவே அது வச்சிருக்காங்க. அது அந்த அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பா சொல்லணும். மெயினா அவர் அந்த வசிக்கிற வீடு இருக்குல்ல, அது அவங்க டாய்லெட் போறது அவருக்கு முடியலன்னே அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவர் என் வீட்டுல டாய்லெட் போட்டா நான் அள்ளி ஊர்ல இருந்தா அள்ளி போறேன், என் பிள்ளை கழுவி போட மாட்டேன்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாங்க அது பண்ணலாம். அந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே அழுவே ரொம்ப ஆயிடுச்சு. அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். பிளேயருக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இது உங்க காலான நிச்சயிக்கிறோம். ப்ரெஸ் மீடியாவுக்கு இந்த படத்தை நல்லா ரீச் பண்ணுங்க ப்ளீஸ். டேரக்டர் சார் வணக்கம். என்னோட முதல் படம். இந்த கதையில பேசியிருக்கிற அரசியல்ங்கிறது வந்து மிகைப்படுத்தப்பட்டதோ இல்லை உண்மைக்கு புறம். இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும்னு நினைக்கிறேன். அதற்காக மீடியா சைட்ல இருந்து நாங்கள் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறது என்னன்னா அந்த கதையை பரவலாக்கி மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. இன்னும் சில ஊர்களுக்கு தெரியாம இருக்குது. அந்த வரவேற்பை நீங்க கொடுப்பீங்க. நான் ரொம்ப நினைக்கிறேன். அர்ஜுன் சார்ட்ட போட்டு காமிச்சீங்களா? அவர் பார்த்தாரா? புரட்சியில பேசிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் பிஸியா போட்டா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா வரும். அதற்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். விருப்பப்பட்டு பண்றவங்களும் பண்றாங்க. இன்னும் நாங்க அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மீடியா சைட்லயும் உங்க சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும். அது சூழல் தான், அது நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப இந்த ப்ரொடியூசர்ஸ் தைரியமா எடுத்துக்கிறாங்க. இன்னும் ப்ரொடியூசர்ஸ் எடுத்தாங்கன்னா வரலாம். கதைகள் நிறைய இருக்குது.
இவங்க துணிச்சலா அதை எடுத்துக்கிறாங்க. அது போல மத்தவங்க எடுத்தாங்கன்னா கதைகள் வரலாம். சரி, கதைகள் நிறைய சில மூவிக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கும், எல்லாம் பேசுவாங்க, இருந்தாலும் ஆடியன்ஸோட கிரௌடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். ஆமா. என்ன காரணமா இருக்கும் சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அது படம் வந்து கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு போகாம இருக்கிறது காரணமா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க மீடியா கொஞ்சம் பரவாயில்ல பண்ணி சேர்த்தீங்கன்னா ஆமா, எங்களுக்கு வந்து ஆட்சியை குறை சொல்றது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. அது என்ன மேம்படணுங்கிற ஒண்ணுதான் எங்களுடைய கோரிக்கையாவும் இருக்குது. அது விளையாட்டு வீரர்கள் சார்பா அந்த படத்தை நாங்க பிரதிநிதித்துவப்படுத்துறோம். எல்லா படத்துலயுமே ஸ்மோக்கிங் சீன் அதிகமா இருக்கு. நம்ம படத்துல ஸ்மோக்கிங் சீனே கிடையாது. சோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த விஷயத்தை வந்து நீங்க நல்ல விதமா கொண்டு போக நினைக்கிறீங்களா? எப்படி இல்ல, இந்த படத்துல ஸ்மோக்கிங் கார்டு போடாத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விளையாட்டை பத்தி படம் எடுக்கும் போது அதுல புகை மதுவுக்கான கார்டு வைக்கணுங்கிற தேவை எனக்கு படல. ஒரு விளையாட்டு வீரர் சம்பந்தப்பட்ட படத்துல புகை மது வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பொதுவான படங்கள்லயே அது இருக்கிற உடன்பாடு கிடையாது. ஏன்னா சமூகத்துல மது வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்குது. அது முக்கியமா விளையாட்டை பத்தி ஒரு படம் எடுக்கிறேன். அந்த விளையாட்டுக்குள்ள மதுவையும் புகையும் வச்சு அதுக்கு ஒரு கார்டு போட்டு அதை நான் வந்து அந்த விளையாட்டு வீரர்களை கொச்சப்படுத்த நான் விரும்பல. ஏன்னா நான் சந்திச்ச வீரர்கள் யாரும் மது இருந்தது கிடையாது, புகைக்கிறது கிடையாது. அதனுடைய நீட்சி தான். அதனால வந்து நான் எதுவும் புதுசா கிரியேட் பண்ணல. ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நான் சந்திச்சதுல பெரும்பான்மையான ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு அந்த எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. சோ சமூகத்துல மது புகை இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறதுல வந்து விளையாட்டு பெரிய ரோல் பண்ணுது. அதற்காக அந்த நோக்கமும் இந்த படத்துக்குள்ள இருக்குது. கட்டமைப்பு வசதி இன்னும் அதிகமாகும் போது இளைஞர்கள் விளையாட்டை நோக்கி வரும்போது குற்றங்கள் எல்லாம் விளையாட்டு வந்து ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கான எல்லா சக்தியும் இருக்கிறதா நாங்க நம்புறோம். இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. அது இன்னும் வெளியூர் ஆசைப்படுறீங்களா? அதுதான், அது இந்த ப்ரொடியூசர்ஸோட இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றி வந்து அவங்களுக்கு இன்னும் கதையை வருவாங்க. இவங்களை பார்த்து இன்னும் இது போல யங் ப்ரொடியூசர்ஸ் உள்ள வருவாங்க. கதைகள் நிறைய இருக்குது, சொல்லப்படாத கதைகள் இங்க நிறைய இருக்குது. அந்த கதைகள் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சின்ன படங்கள் வரது எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சின்ன படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படங்களுக்கு ஒரே உழைப்பு தான். இந்த படத்தை வந்து மக்கள் வந்து வரவேற்பது வந்து நாங்க எதிர்பார்க்காத விட அபரிதமா இருக்குது. அது இன்னும் கூடுதல் ஆகணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. ஒண்ணுமே இல்லாத படங்களுக்கு எல்லாம் வந்து இன்ஃபுளுசர் வச்சு ப்ரொமோட் பண்ணி நல்லாத படத்துக்கு பண்ணதுக்கு தான் நல்லா இருக்கு. ஒரு நல்ல படத்தை நீங்க கொடுத்துருப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு இதை நீங்க கையாளுதா? இல்லன்னா எங்களால முயற்சிகள் எல்லாமே எங்க சக்திக்கு உட்பட்டு நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் உங்களுடைய சப்போர்ட் என்ன கொஞ்சம் கூடுதலா கேட்கணும். வேற ஒண்ணு கிடையாது. நீங்க நினைச்சா அதை சாத்தியப்படுத்த முடியும். ஆமா சார், படத்துல மக்களால் நான் மக்களுக்காக நான்னு ஆமா ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆமா, அது அந்த ஆட்சியில கேட்க வரது புரியுது. எந்த ஆட்சியும் குறிப்பிட்டு வச்ச கிடையாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா எல்லா ஆட்சிக்குமான ரெஃபரன்ஸ் இருக்கும். படத்துல ஒரு கதாபாத்திரம் கடற்கரையில பேசுறதுதான். இந்த ஆட்சி இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு உள்ளதான் மரியாதை. அவ்வளவுதான். நாங்க வந்து குறிப்பிட்ட ஆட்சியை குறை சொல்றதுக்கு இந்த படத்தை நான் எடுக்க கிடையாது. ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் நடந்த சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒலிம்பிக் பதக்கத்தோட கம்மி அந்த ஆதங்கம் தான் இந்த படம். ஓகே, நன்றி.